உதயநிதிக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 வயசாகி போய் டச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அவங்க அப்பனுக்கு யோசிக்கணும். ஒரு 10 கோடி மக்களை எப்படி நீங்கள் கையை பிடிச்சி நல்வழி பாதைக்கு கொண்டு வருவீங்க? சாத்தியமே கிடையாது. செருப்பு கொண்டி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காரு எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதால் போக முடியாதுல தொகுதி பக்கம். எங்கேருந்து எது தொடப்பக்கட்டை வருமா செப்பல் வருமானு தெரியாது. அதனால் மந்திரிங்க முன்னாடி போட்டோம் பின்னாடி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேடுகட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுகவுடைய அரசாட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அரசாட்சி. துரைமுருகன் குடும்பமாக இருக்கட்டும், ஐயா டிஆர் பாலு குடும்பமாக இருக்கட்டும், ஐயா ஆற்காடு வீராசாமி குடும்பமாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அன்பழகன் குடும்பமாக இருக்கட்டும், அவங்கவுங்க வாரிசுகள் தான் இன்னைக்கு அறிவாலயத்தை சுற்றி 4 தூண்களாக அந்த திமுகவுடைய பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பவனி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் ஒரு கண் அசைவு அசைத்திருந்தால் மு.க. ஸ்டாலின் உங்க அப்பனுக்கு அந்த மெரினா பீச்சில் இடமே கிடைச்சிருக்காரு. தம்பி உதயநிதி ஸ்டாலின், நீ வளைச்சு எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஒரே ஒரு கண் அசைவு இட்டு இருந்தால் உங்க தாத்தனுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு சென்ட் இடம் கிடைச்சிருக்காரு. நான் சொல்றேன், எடப்பாடியுடைய அரசியல் அனுபவம் மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை, எடப்பாடியுடைய அரசியல் அனுபவம் உதயநிதிக்கு இல்லை. இனாம் போட்டதுக்கு என்னமா உங்களுக்கு அந்த பதவிகள் காத்துல வந்து ஒட்டிக்கிச்சு. கருணாநிதி அனுதாபத்தின் பேர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். மு.க. ஸ்டாலினுடைய வாரிசு என்கிற ஒரே அந்தஸ்தோடு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். அதிமுகவுக்கு எதிரி அதிமுகவே தான். அதிமுக இன்னைக்கு ஒன்றிணைந்தால் ஒருங்கிணைந்தால் 10 கட்சிக்கு சமம். அந்த சூழ்நிலை மாறும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் 2026 ஆட்சி கட்டிலில் அவர் அமர்வார். வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். சட்டமன்ற, பாராளுமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க தொகுதியில் போய் 4 நாள் மக்கள் பணி செய்யணும், அதனுடைய முழு ரிப்போர்ட்டை அண்ணா அறிவாலயத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாரு தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீறு கொண்டு எழுது தமிழகம் முழுவதும் அதிரடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கலை தூக்கி வச்சுக்கிட்டு அரசியல் நடத்தினா பாருங்க நம்ம தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அந்த பொறுப்பெல்லாம் இப்போ வேகலை. ஏன் வேகலைன்னா இவனுங்களுடைய நாத்தம் பிடிச்ச அரசியல் தமிழகம் முழுவதும் நாறிக்கொண்டு இருக்குது. ஸோ இதில் வெட்ட வெளிச்சமாச்சு. ஓகேங்களா? மக்களை போய் சந்திக்கணும். யார் சந்திக்க முடியும்? 75 வயசான மு.க. ஸ்டாலின் போக முடியுமா? இளைய தளபதின்னு சொல்லிக்கலாம். ஏஜ் ஆகிடுச்சு இல்லை, புரியுதுங்களா? ஏஜ் ஆகிடுச்சு, கம்பு தூக்கி நடக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. என்னதான் நீ டோப்பாம்பூடி போட்டுக்கிட்டு லண்டன் சுற்றி வந்தாலும் அமெரிக்கா சுற்றி வந்தாலும் வயசானது தானே. ஓகேவா? தம்பி உதயநிதிக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 வயசாகி போச்சு, டச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அவங்க அப்பனுக்கு யோசிக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு 10 கோடி மக்களை எப்படி நீங்கள் கையை பிடிச்சி நல்வழி பாதைக்கு கொண்டு வருவீங்க? சாத்தியமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல சுற்றி செருப்பு கொண்டி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காரு எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ 2019 இருந்து எடப்பாடி காலம், ஸோ அந்த கொரோனா பீரியடு பார்த்திங்கன்னா அதை தான் சொல்கிறேன். எடப்பாடி காலம்ங்கிறது அவர் ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணார். அந்த கொரோனா பீரியட் உலகம் முழுவதையும் ஒரு பயத்தை உண்டாக்கிய ஒரு நெருடலான அந்த சூழ்நிலையை மிக சாதுரியமாக சமாளித்தவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த மனுஷனை தாக்குறேன், ஒரு மனுஷன், தனி மனுஷன், அந்த மனுஷனை இந்த திமுக குடும்பம்ங்கிற குடும்பம், அது ஒரு தாய்ப்புள்ள கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 தாய்ப்புள்ள குடும்பம். ஓகேங்களா? எல்லாம் குடும்ப வாரிசு தான். அத்தனை பேருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தனி மனிதனை விரட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சிங்கம் காட்டில் சீறி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி காரி துப்புற ஒவ்வொரு விஷயமும் மக்கள் கவனத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் தம்பி மு.க. ஸ்டாலின் எல்லாருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும், அதாவது அந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒரு அரசாணையே கொடுத்துருக்காங்க.
மக்களுடைய சந்திக்கிற நீங்கள் அந்த ரிப்போர்ட், ஓகேங்களா, அரசாங்க ரீதியாக ஜிஓ கிடையாது, அறிவாலயத்திற்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம், தொடை நடிகைகளுக்கு ஒரு பயம் கிளியை ஏற்படுத்தி விட்டார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த ஆள் போக முடியாதுல தொகுதி பக்கம், எங்கேருந்து எது தொடப்பக்கட்டை வருமா செப்பல் வருமானு தெரியாது. அதனால் மந்திரிங்க முன்னாடி போட்டோம், பின்னாடி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேடுகட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஜிபியோடைய, அதாவது பொறுப்பு டிஜிபி அப்படின்னு ஒருத்தரை போட்டிருக்கிறது, அந்த ஒரு அரசியலில் இருந்து காஞ்சிபுரம் டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதியால் பழிவாங்கப்பட்டார் அப்படிங்கிறதுல இருந்து, கும்மிடிப்பூண்டியில் ஒரு 8 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுல இருந்து, இந்த இருந்து கேவலமாக இல்லை சார். உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், மக்களுக்காக ஸ்டாலின், ஒரு அத்தனை வலி வேதனைகளோட இந்த மக்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு யாருக்குமே தெரியல. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற விதமாக உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை மனுவை வாங்கி கொண்டு அதை ஆற்றுல வீசின காலம்லாம் நிறைய இருக்குது, அந்த காணொலியெல்லாம் இருக்குது. அதை தான் எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு திரும்ப 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 தூண்டிக்கிட்டே இருக்கார். கேடுகட்ட அரசாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, யோசிங்க யோசிங்க யோசிங்க, மாற்று சிந்தனை தான் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமிகள் ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கார். இது எத்தனை மக்களுக்கு புரியுதுன்னு தெரியல. தயவு செஞ்சு ஒரு தெளிவான ஒரு ஒரு அரசியல் பார்வையோடு தயவு செஞ்சு பாருங்கள். திமுகவுடைய அரசாட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப அரசாட்சி. துரைமுருகன் குடும்பமாக இருக்கட்டும், ஐயா டிஆர் பாலு குடும்பமாக இருக்கட்டும், ஐயா ஆற்காடு வீராசாமி குடும்பமாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் அன்பழகன் குடும்பமாக இருக்கட்டும், அவங்கவுங்க வாரிசுகள் தான் இன்றைக்கி அறிவாலயத்தை சுற்றி 4 தூண்களாக அந்த திமுகவுடைய பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பவனி வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, அவங்கவுங்க வாரிசுகள் எம்எல்ஏ எம்பி அந்த ஆளுங்கள்லாம், நான் சொல்கிற ஆளுங்களாம் இருக்காங்களா செத்து போனாங்களான்னு தெரியாது, ஆனால் அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கி மக்கள் பிரதிநிதிகளாக சைலண்ட்டாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய வேர்வையும் ரத்தத்தையும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அத்தனை பேரையுமே தாக்குற ஒரு விஷயம், மக்களை திசை திருப்புற ஒரு விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பேர். ஒன்று முதல் எதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 2வது ஜோக்கரான எதிரி தம்பி நடிகர் விஜய் அவர்கள். நான் ஜோக்கர்னு சொல்லலை, திமுகவுடைய அத்தனை பிரதிநிதிகளும் அவனை ஒரு ஜோக்கராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் நம்ம தம்பி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை பிடிப்பார், சட்டமன்ற உறுப்பினர்களை சேகரிப்பார், 234 தொகுதியில் 2026 எத்தனை இடத்துல வருவார், இதெல்லாம் கேள்விக்குறிதான், விமர்சனங்கள் தான், ஓகேங்களா. அது XYZ இருக்கட்டும். ஆனால் நாடாண்டவன் அரசாண்டவன் எடப்பாடி பழனிசாமி அவரை பற்றி நீங்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னா A to Z ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு தான் தோன்றி விதமாக தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் அவரை வளர்ச்சி 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 விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கே நீங்கள் ஆப்பு வச்சுக்கிறதுக்கு சமம், ஓகேங்களா. அவர் ஒரு சுயம்பு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுயம்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம், ஒரு மிகப்பெரிய ஒரு கடலை சேராத வைகை நிதி, ஒரு ஒரு தனி ஒரு பெரிய வல்லமை மிக்க ஒரு மாமனிதர். அந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. அந்த மனுஷன் ஒரு கண் அசைவு அசைத்திருந்தால் தம்பி மு.க. ஸ்டாலின் உங்கள் அப்பனுக்கு அந்த மெரினா பீச்சில் அவங்க அப்பனுக்கு இடமே கிடச்சிருக்காரு. தம்பி உதயநிதி ஸ்டாலின், நீ வளைச்சி வளைச்சி எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியே,
ஒரே ஒரு கண் அசைவிட்டு இருந்தால் உங்க தாத்தனுக்கு அந்த இடத்துல ஒரு 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 சென்ட் இடம் கிடைச்சிருக்காது. தப்பியா? ஒரு மனுஷனை பேசும்போது ஒரு தராதரம் இருக்கு, ஒரு மனுஷனை பேசும்போது ஒரு தகுதி இருக்கு, ஒரு மனுஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதுவுமே இல்லாம நான் சொல்றேன், எடப்பாடியுடைய அரசியல் அனுபவம் மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை, எடப்பாடியுடைய அரசியல் அனுபவம் உதயநிதிக்கு இல்லை. ஒரு பிச்சை போட்டதுக்கு இனமா, இனாம் போட்டதுக்கு இனமா உங்களுக்கு அந்த பதவிகள் காத்துல வந்து ஒட்டிக்கிச்சு. கருணாநிதி அனுதாபத்தின் பேர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். மு.க. ஸ்டாலினுடைய வாரிசு என்கிற ஒரே அந்தஸ்தோடு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமிக்கு பேக்ரவுண்ட் என்னடா இருக்கு? இந்த வளைச்சி வளைச்சி கிண்டல் பண்றதெல்லாம் விட்டுட்டு 2026 உங்களுடைய ஆண்மைத்தனத்தை முன்வையுங்கள். அந்த ஆளை பற்றி தேவையற்ற ஒரு விமர்சனங்களை ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுவதில் முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் இருக்க போகிறது இன்னொரு 6 மாதமோ 8 மாதமோ தெரில, இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுங்க. சத்தியமாக 2026 திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு எதிரி அதிமுக என்றால் அதிமுகவுக்கு எதிரி திமுக கிடையவே கிடையாது. அதிமுகவுக்கு எதிரி அதிமுகவே தான். ஆமா, அதிமுகவுக்கு எதிரி அதிமுகவே தான். அதிமுக இன்னைக்கு ஒன்றிணைந்தால், ஒருங்கிணைந்தால் 10 கட்சிக்கு சமம். அந்த சூழ்நிலை மாறும். மிகப்பெரிய ஒரு வல்லரசாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் 2026 ஆட்சி கட்டிலில் அவர் அமர்வார். மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட ஒரு நிகழ்வுகள்லாம் அப்போ நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. நாளை நமதே. நன்றி, வணக்கம்.